அருவி அணங்குடனே ஆலோலம் பாடியே, அருவி அணங்குடனே ஆலோல பண்பாடியே சந்தன பொதிகையில். இது ஒரு பாட்டு. இந்த பாட்டுல அணங்கு அப்படின்னா அருவிய அணங்கு அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் சொல்றார். அருவி அணங்குடனே ஆலோலம் பாடியே, அந்த அருவிய அணங்குன்னு சொல்றார். அணங்கு அப்படின்னா தெய்வம், தெய்வீக சக்தி, தெய்வம். தெய்வம் யாரு? உலகத்துக்கு ஒண்ணுதான், சிவம், சிவன். அந்த சிவன் தான் தெய்வம். இப்போ கால வைரவன்ட்டு சாமியும் சொல்றோம், கால வைரவன்ட்டு அந்த நாயையும் சொல்றோம். இந்த இரண்டுமே அணங்குதான். அணங்கு அப்படின்னா பெண்ணாக நாம உருவகப்படுத்துறது. இந்த இயற்கையை பெண்ணாக உருவகப்படுத்தி வணங்கிய மக்கள் அணங்கு என்றார்கள். சக்தியை அணங்குனாங்க. அதே மாதிரி வேட்டை நாய், வேட்டை நாய் எப்போதுமே பெண் நாயைத்தான் வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. இது கிராமத்துல வேட்டையாடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண் நாய் தான் வேட்டையில் முதல் நம்பரா இருக்கும். அதே மாதிரி பெண் சிங்கம், பெண் புலி, இதுதான் வேட்டையில ஆண் நாய்களை விட, ஆண் சிங்கங்களை விட, ஆண் புலிகளை விட பெண் புலிகள், பெண் சிங்கங்கள், பெண் நாய்கள் வேட்டைக்கு திறம்பட்ட ஒன்றாக இருக்கும். அது ஒரு வேட்டைய துரத்திட்டு போச்சு அப்படின்னா பெரும்பாலும் அதை பிடிக்காம விடாது. அதுதான் பெண்மைக்கான, பெண்மைன்னு மட்டும் சொல்ல முடியாது, தாய்மை. ஒரு தாய் சிங்கம், தாய் புலி, ஒரு தாய் நாய், அது வேட்டையை துரத்துச்சுன்னா கட்டாயமா வேட்டையை பிடிச்சு கொண்டு வரும். இந்த உலகத்துல பெண்ணாலதான் எல்லா உயிர்களும் பெற்றெடுத்து வளர்க்கப்படுகிறது. அதனால ஆதி காலத்துல இந்த மனிதர்கள் இயற்கைய பெண்ணாக உருவகப்படுத்தி தான் வணங்கினாங்க. அதனாலதான் அணங்குன்னு சொன்னாங்க. அணங்குன்னா அது பெண்மையை, தாய்மையை குறிக்கக்கூடியது. இந்த ஒட்டுமொத்த இயற்கையை தாயாக நினைத்து சொல்றதுதான் அணங்கு. தமிழணங்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழை தெய்வமாக இந்த நமது முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. தமிழே தெய்வ மொழி அப்படின்னு தான் அந்த தெய்வமே கத்து கொடுத்தது. அந்த தெய்வமே இந்த மொழியாக நம்மோட இருக்கு அப்படிங்கிறதான் நமது ஆன்மீக நம்பிக்கை. அதனாலதான் இந்த தமிழை அணங்கு என்றார்கள். இந்த கவிஞர் அருவியை அணங்கு என்கிறார். பராசக்தியான இயற்கையின் ஒட்டுமொத்த சக்தியின் வடிவமான முகமான சூரியனையும் அணங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அணங்கத்தான் நாம சக்தியாக உருவகப்படுத்தி இங்க வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பல்வேறு உருவம் கொடுத்துருக்கோம். ஆனா அதனுடைய ஒட்டுமொத்தம் சக்தி வடிவம். சக்தி அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த இயற்கையிலே இருக்கு, தூணிலும் துரும்பிலும் இருக்கு. இப்போ அணங்குன்னா என்ன அப்படின்னா இந்த இயற்கையின் சக்தி, அதுதான் அணங்கு. இனி இது மாதிரியான செய்திகளை அடுத்தடுத்த காணொளியில பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.